ஹாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட அம்மா, அதாவது எங்கள் பாட்டி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. எப்படின்னு எனக்கு அப்போவே தெரியும். எப்படின்னா, ஒரு ரசம் நம்ம அவசரத்துக்கு ஒரு ரசம் பண்ணினோம்னா சிலப்போ தாளிப்போம், சிலப்போ தாளிக்க மாட்டோம். அது நம்மளுடைய பொறுமை இதெல்லாம் பொறுத்து. பட் அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து கடுகு தாளித்த ரசம் அது ஒரு டேஸ்ட்டு, அதாவது கூடுதல் டேஸ்ட். அதில் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை அப்படியே மலைச்சாரல்னு சொல்லுவார் இல்லையா, வடிவேல் சார் காமெடி மாதிரி. ஆக்சுவலாக அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த கார்னிஷிங் மேலே அலங்காரம் அழகாக, அதெல்லாம் அப்படியே ரசம் இன்னும் சாப்பிடும் போல் அந்த வாசனையாக கடுகு வெடித்த வாசனையோட நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, சாஃப்டாக. அவங்க தான் சொன்னேன், எங்கள் அம்மாவோட அப்பா அம்மாவெல்லாம் அந்த மெஸ்ஸில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் உப்புமா, வெள்ளரை உப்புமா அப்படியே வாயில் இங்கே போட்டால் இங்கே போயிடும். எப்படின்னா, அது ஒரு சின்ன டெக்னிக் நான் பார்த்தேன். எப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு அளவுக்கான எண்ணெய் போட்டு நம்ம பண்ணுவோம். முதல்ல எண்ணெய் ஊற்றாம ஓரளவுக்கு எண்ணெயில் பண்ணிவிட்டு கடைசியில் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் அது கொஞ்சம் ஒலைப்பூரும் இல்லையா, வேக வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சட்டுவத்தில் அந்த உப்புமாவோட அந்த பாண்ட்லியில் வடை சட்டியில் இப்படி பழமாக கூடு போடுவாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுவாங்க. அப்புறம் அப்படி சுழட்டி பரட்டி எடுத்தோடனே ஒரு கரண்டியில் எடுத்தோடனே அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் அப்படி முட்டையாட்ட, கரண்டியோட முட்டை மாதிரி, முட்டை எக்கில் கரண்டியோட அந்த அப்படியே டக்குன்னு அழகாக லட்டோட பாதி மாதிரி அப்படியே விழுகும். என்னென்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் அது இதெல்லாம் சேர்த்தி எண்ணெய் போட்டு அப்படியே ஒட்டாமல் அப்படின்னு இதுலேயே நல்லா வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கள் பாட்டி ரொம்ப ஞாபக சக்தி. அந்த காலத்துலலாம் நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க. உப்பு மாவை கிண்டி வெய்யடி அப்படின்னு ஒரு பாட்டு. அதுலேயும் அந்த உப்பு ஒரு படி ரவை போட்டு அந்த மாதிரிலாம் அந்த பாட்டுலேயே அதில் விஷயம் வந்துடும். அந்த பாட்டு பாடுறப்ப நமக்கு ரெசிபி நல்லா ஞாபகம் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் பாட்டியோட அந்த பருப்பு குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு இதில் பொறுமை அதுலேயே தியானிச்சுட்டு ஆல்ஃபா லெவலில் நம்ம வரப்போ அந்த ஃபோக்கஸிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நல்லா பிடிச்ச நாட்கள் அதெல்லாம்.